ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மஸ் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர்லாம் கொடுத்து பாட்டெலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நவராத்திரி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து சாரிங்க, என்னால் கொஞ்சம் வீடியோ போட முடியல. ஏன்னா நான் வர டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ எடுக்கக்கூடிய ஆப்டான டைமிங்காக இல்லை. ஸோ கஸ்டமர்ஸ் நிறைய ஆர்டர் பண்ணி டெலிவரி போயிட்டே தான் இருக்குது. ஜஸ்ட் இப்போ கூட மாட்டு தாவணிக்கு ஒருத்தவங்க கஸ்டமர் என்கொயரி பண்ணாங்க, இப்போ அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி லிக்விட்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன். ஸோ ஆஃபரில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் விட தீபாவளிக்கு ஒரு அதிரடி சரவெடி மெகா ஆஃபர் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா காயர் நான் வீடியோ போட்டதுலேருந்து என்ன என்கொயரினா, காயருக்கு ஆஃபர் இல்லையா, ஆஃபர் கேட்காதீங்கன்னா வீடியோவே போட்டேன். ஆனால் நீங்கள் கேட்டு வச்சுக்க என்கொயரிக்கு என்னால் முடியலன்னா சொல்லணும், பதில் சொல்ல. ஜஸ்ட் நம்ம வந்து ஆன்லைன் என்கொயரியும் சரி, கஸ்டமர் என்கொயரியும் சரி, வெறும் காயருக்காக தான் இருக்குது, ஃபோக்கஸ் அதுக்காக தான் இருக்குது. ஸோ கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால ஓகே, நம்ம கிட்ட இருக்கிறத நம்மளால என்ன காயருக்கு வந்து ஆஃபர் கஸ்டமர் கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபரை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். என்ன மேடம் ஆஃபரே தரமாட்டேன்னு சொல்லிட்டு தரீங்க? ஆஃபர் தரக்கூடாதுன்னு ஆக்சுவலாக நான் நினைக்கலங்க. உங்களுக்கு தரக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. எனக்கு வந்து ப்ரைஸ் ஏற ஏற நானுமே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி தான் விற்கிறேன்னு இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை தர்ற மாதிரி நான் வியாபாரம் செய்ய முடியாது. ஸோ அதனால நாங்களும் நஷ்டப்படாமல் உங்களுக்கும் அது வந்து பயனுள்ள வகையில் எப்படி மாற்றுறதுன்னு யோசிச்சு ஒரு ஆஃபர் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்டே கொடுக்குறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயர் வந்து கம்போஸ்டோட மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் பாட் மிக்ஸை போட முடியும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, காயர் மெகா காயர் ஆஃபருங்க. காயருக்கு ஆஃபரே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் மெகா ஆஃபர் கொடுக்க வச்சிட்டிங்க என்ன. 6 காயர் வந்து நீங்கள் 6 காயர் நான் வாங்க போகிறேன், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 காயர் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா மதிப்புள்ள 25 கிலோ வெர்மி கம்போஸ்ட் பேக் வந்து ஃப்ரீயாக வந்துடும். ஓகேவா? 6 காயர், 1 இல்லை 2 இல்லை 6 நம்பர் காயர் வாங்குறவங்களுக்கு, பல்க்ல காயர் வாங்குறவங்களுக்கு இது வந்து ஆப்ட் ஆகும். கஸ்டமரா மட்டும் நீங்க இருக்கணும். நீங்க எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நீங்க போய் கஸ்டமருக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க இல்லைங்களா, மாடி தோட்டம் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தயவுசெய்து கேட்டுறாதீங்க. அதே மாதிரி ஷாப் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ப்ளீஸ் எங்கிட்ட தயவுசெய்து இந்த மாதிரி கேட்கவே கேட்காதீங்க. ஒன்லி எங்களோட கஸ்டமர்ஸ், எங்களோட டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்குறேன், சரிங்களா? அதே மாதிரி 3 காயர், 6 என்னால வாங்க முடியாதுங்க, எனக்கு ஒரு 3 காயர் போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு 10 கிலோ வர்மி கம்போஸ்ட் ஃப்ரீங்க. ஆல்ரெடி நீங்களாம் வெறுமி 3 வாங்கினா 1 ஃப்ரீ, 2 5 கிலோ 1 கிலோ 10 கிலோலாம் 2 வாங்கினா 1 ஃப்ரீ, அப்புறம் 50 கிலோ வாங்கினா ஒரு 10 கிலோ ஃப்ரீ, 25 கிலோ வாங்கினா ஒரு 5 கிலோ ஃப்ரீலாம் ஆஃபர் வச்சிருக்கீங்க. ஆமாம் வச்சிருக்கோம். எப்படியாவது நீங்கள் வாங்கணுங்க. அதாவது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆஃபர்ஸ்லாம், சரிங்களா? மண்புழு உரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நியூட்ரிஷனான ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி உங்கள் செடிங்களுக்கு போட்டு அது நல்லா வளரணும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் உரம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஏபி கெமிக்கல் அதிலே தான் ஃபோக்கஸ் ஆகுது நிறைய பேர். அது இல்லாமல் நம்ம உரத்தையும் வாங்கிட்டு போய் அதுவும் கூட வேற கலந்து போடுறீங்க, பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். தயவுசெய்து அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ மண்புழு உரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ரிச்டு ஒரு ப்ராடக்ட். எல்லா சத்தும் அதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செடிங்களுக்கு கொடுக்கும்போது வளர்ச்சி நல்லா இருக்கும். ஓகேங்களா? நீங்க இதுவரை எதுவுமே நான் கொடுக்கலன்னா கூட மண்புழு உரம் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கு தான் இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறேன் அதுக்கு, சரிங்களா? அதை நான் ஃபோக்கஸ் பண்றதுக்கு ரீசனே எல்லா பேரும் அதை வாங்கணும், எதை வாங்கினாலும் மண்புழு உரத்தோட சேர்த்து போடணும் அப்படிங்கிறதுக்காக தான், சரிங்களா? ஸோ இப்போ 3 காயர் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து எனக்கு 1 காயர் தாங்க நான் வாங்குவேன், எனக்கு 1 காயர் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு வெர்மி கம்போஸ்டே 2 கிலோ, அதாவது 1 கிலோ பேக்கிங்ல 2 அது ஃப்ரீயா வந்துடும். ஓகேங்களா? என்னால முடிஞ்ச அளவுக்கு காயருக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃபர் கொடுத்துட்டேன். நம்ம காயர் பிரைஸ் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, 240 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுல இருந்தே கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் மேடம் காயருக்கு 2 வாங்கினா 1 ஃப்ரீ, 3 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லுவீங்க சார். அப்ப என்னால கொடுக்க முடிஞ்சிச்சு, ஸோ கொடுத்தேன். இப்ப என்னால இதை தான் கொடுக்க முடியுது. தயவு செய்து இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லாம டோட்டலா வந்து காயர் அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கும் இப்ப வித் ஆஃபரோட பர்ச்சேஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்குது இல்லையா? எனக்கு வந்து என்கொயரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா காயர் என்கொயரி. ஸோ அவங்களுக்குமே இதை நான் தர ரெடி. நீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்க நம்பர் கொடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. கால் பண்றதை விட பெஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட் ரிப்ளை வந்துடும், சரிங்களா? ஸோ இன்னும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கால் பண்ணுங்க. இந்த ஆஃபர்லாம் வந்து கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு ப்ராடக்ட் கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த பை 2 get 1, பை 1 get 1, இந்த பை 3 get 1 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஒருத்தருக்கு 3 2 அப்படின்னு நான் கணக்கு தான் சொல்லியிருக்கேன். பட் ஆனா அப்படிலாம் இல்லை, எனக்கு 6 செட்டு கொடுங்க 5 செட்டு கொடுங்கலாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. கொடுத்துட்டு தான் இருக்கேன், பரவாயில்ல. ஏன்னா வாங்குங்க, நீங்க வாங்கி பயனடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. லிக்விட்ல வந்து பாத்தீங்கன்னா பை 1 get 1ல பயோ ஃபெர்டிலைசர் ஐட்டம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நான் அதுக்கு தான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுவேன். இந்த வாட்டி நான் கொஞ்சம் பிஸியா இருந்ததால என்னால போட முடியல. இந்த பயோ ஃபெர்டிலைசர்னா என்னன்னா அதுலேயே அசோஸ், பாஸ்போ, விரிடி, சூடோமோனாஸ், பொட்டாஷ் எல்லாமே வந்துடும். பயோ பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெவேரியா, மெட்டாரிசம், வெட்டிசிலியம் இதெல்லாம் வந்துடும். நமக்கு பயோ ஃபங்கிசைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த விரிடி, சூடோமோனாஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் தான் கொடுத்துருக்கோம். நீங்க வந்து எனக்கு போன வாட்டி வாங்கினேன் இதெல்லாம் இந்த வாட்டி லிக்விட்ல ஆஃபரே கொடுக்கலன்னா இதுதாங்க லிக்விட் ஆஃபர். நம்ம 250 ml இருந்து 1 லிட்டர் கொடுத்துருக்கோம்ல, அதான் லிக்விட் ஆஃபர், சரிங்களா? ஸோ கொஞ்சம் அப்ப அந்த டவுட் வருதுன்னா இமீடியட்டா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல கேட்டுருங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம், சரிங்களா? ஓகேங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபரை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் கஸ்டமருக்கு. இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ற வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ஆஃபர்ட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு ப்ராடக்ட் இல்லைன்னு தான் சொல்லணும், அவ்வளோ ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. பட்டாசு,
ட்ரெஸ்ஸு ஸ்வீட் மட்டும் இல்லைங்க தீபாவளி, நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டும் சேர்ந்து நம்ம வாங்கும்போது தீபாவளி இன்னுமே சிறக்கும். அனைவருக்கும் இனிய தீபாவளி அட்வான்ஸ் நல்வாழ்த்து. அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு எங்க கம்பெனில ஆயுத பூஜை நாங்கள் செலிப்ரேட் பண்றோம். அதான் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்றீங்கன்றதையும் என் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல தகவலை பார்க்கலாம்.